ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthி.com சேனல். நம்ம சேனலில் எப்படி மிகவும் சுலபமாக குட்டி குட்டி வார்த்தைகளை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக நம்ம ஹிந்தியில் பேசலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம speakinthி.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். கூட்டமாக. கூட்டமாக இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கலெக்டிவ்லி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூட்டமாக இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சமக்ர ரூப்சே. சமக்ர ரூப்சே. கூட்டமாக சமக்ர ரூப்சே. தனியாக இது ஆங்கிலத்தில் செப்பரேட்லின்னு சொல்லுவோம். அப்போ தனியாக இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அகேலா. அகேலா. தனியாக அகேலா. கூட்டமாக சமக்ர ரூப்சே. தனியாக அகேலா. தெளிவாக இது ஆங்கிலத்தில் கிளியர்லின்னு சொல்லுவோம். அப்போ தெளிவாக என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ஸ்பஷ்ட் ரூப்சே. ஸ்பஷ்ட் ரூப்சே. தெளிவாக ஸ்பஷ்ட் ரூப்சே. தெளிவற்ற இது ஆங்கிலத்தில் ஆம்பிகுவஸ்னு சொல்லுவோம். தெளிவற்ற இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் அஸ்பஷ்ட். தெளிவற்ற அஸ்பஷ்ட். தெளிவாக ஸ்பஷ்ட் ரூப்சே. தெளிவற்ற அஸ்பஷ்ட். அங்கும் ஆங்கிலத்தில் தேர் டூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கும் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் வஹா. வஹா. அங்கும் வஹா. இங்கும். இங்கும் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஹியர் டூன்னு சொல்லுவோம். அப்போ இங்கும் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் யஹா. யஹா. இங்கும் யஹா. இன்றைக்குள். இன்றைக்குள் இது ஆங்கிலத்தில் பை டுடே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைக்குள் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஆஜ் தக். ஆஜ் தக். இன்றைக்குள் ஆஜ் தக். நாளைக்குள் இது ஆங்கிலத்தில் பை டுமாரோன்னு சொல்லுவோம். அப்போ நாளைக்குள் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கல்சே பகலே. கல்சே பகலே. நாளைக்குள் கல்சே பகலே. இன்றைக்குள் ஆஜ் தக். நாளைக்குள் கல்சே பகலே. நண்பன். நண்பன் ஃப்ரெண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ நண்பன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தோஸ்த். தோஸ்த். நண்பன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தோஸ்த். அப்போ எதிரி இது ஆங்கிலத்தில் எனிமின்னு சொல்லுவோம். அப்போ எதிரி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் துஷ்மன். துஷ்மன். எதிரி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் துஷ்மன். நண்பன் தோஸ்த். எதிரி துஷ்மன். நேரடியாக டைரக்ட்லின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ நேரடியாக என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் சீதே. நேரடியாக சீதே. மறைமுகமாக இது ஆங்கிலத்தில் இன்டைரக்ட்லின்னு சொல்லுவோம். அப்போ மறைமுகமாக இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் அப்ரத்யக்ஷ். அப்ரத்யக்ஷ். மறைமுகமாக அப்ரத்யக்ஷ். நேரடியாக என்ற வார்த்தைக்கு சீதே என்றும் மறைமுகமாக என்ற வார்த்தைக்கு அப்ரத்யக்ஷ்னு சொல்லுவோம். நீளமான இது ஆங்கிலத்தில் லாங்னு சொல்லுவோம். அப்போ நீளமான இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் லம்பா. லம்பா. நீளமான லம்பா. குறுகிய. குறுகிய என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஷார்ட்னு சொல்லுவோம். அப்போ குறுகிய இந்த வார்த்தையை ஹிந்தியில் சோட்டா. சோட்டா. குறுகிய சோட்டா. நீளமான என்ற வார்த்தைக்கு லம்பான்னு சொல்லுவோம். குறுகிய என்ற வார்த்தைக்கு சோட்டான்னு சொல்லுவோம். முன்னாள். முன்னாள் இது ஆங்கிலத்தில் இன்ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ முன்னாள் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் சாம்னே. சாம்னே. முன்னாள். சாம்னே. பின்னால் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் பிஹைண்ட்னு சொல்லுவோம். அப்போ பின்னால் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பீச்சே.
பீச்சே, பின்னால், பீச்சே. முன்னால் என்ற வார்த்தையை சாம்னே என்றும் பின்னால் என்ற வார்த்தையை பீச்சேன்னு சொல்லுவோம். பயம், இது ஆங்கிலத்தில் ஃபியர்னு சொல்லுவோம். அப்போ பயம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் டர், டர், பயம், டர். தைரியம், இது ஆங்கிலத்தில் கரேஜ்னு சொல்லுவோம். அப்போ தைரியம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் சாஹஸ், சாஹஸ். தைரியம், சாஹஸ். பயம் என்ற வார்த்தைக்கு டர் என்றும் தைரியம் என்ற வார்த்தைக்கு சாஹஸ் என்றும் சொல்லுவோம். முதலாளி, இது ஆங்கிலத்தில் பாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ முதலாளி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மாலிக், மாலிக். முதலாளி, மாலிக். தொழிலாளி, ஒர்க்கர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ தொழிலாளி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மஸ்தூர், மஸ்தூர். தொழிலாளி, மஸ்தூர். முதலாளி என்ற வார்த்தைக்கு மாலிக் என்றும் தொழிலாளி என்ற வார்த்தைக்கு மஸ்தூர்னு சொல்லுவோம். கொடு, ஆங்கிலத்தில் கிவ்னு சொல்லுவோம். அப்போ கொடு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தேனா, தேனா. அக்கம் பக்கம், இது ஆங்கிலத்தில் நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அக்கம் பக்கம் இந்த வார்த்தையை ஹிந்தியில் ஆஸ்பாஸ், ஆஸ்பாஸ். அக்கம் பக்கம், ஆஸ்பாஸ். கொடு என்ற வார்த்தைக்கு தேனா என்றும் அக்கம் பக்கம் என்ற வார்த்தைக்கு ஆஸ்பாஸ்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 20க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசுகிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி பார்த்த வார்த்தைகளை பார்ப்போம். கூட்டமாக, சமக்ர ரூப்சே. தனியாக, அகேலா. தெளிவாக, ஸ்பஷ்ட் ரூப்சே. தெளிவற்ற, அஸ்பஷ்ட். அங்கும், வஹா. இங்கும், யஹா. இன்றைக்குள், ஆஜ் தக். நாளைக்குள், கல் சே பஹ்லே. நண்பன், தோஸ்த். எதிரி, துஷ்மன். நேரடியாக, சீதே. மறைமுகமாக, அப்ரத்யக்ஷ். நீளமான, லம்பா. குறுகிய, சோட்டா. முன்னால், சாம்னே. பின்னால், பீச்சே. பயம், டர். தைரியம், சாஹஸ். முதலாளி, மாலிக். தொழிலாளி, மஸ்தூர். கொடு, தேனா. அக்கம் பக்கம், ஆஸ்பாஸ். அவன் தாமதமாக வந்தான். ஹீ கேம் லேட். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? வஹ் தேசே ஆயா, வஹ் தேசே ஆயா. அவன் தாமதமாக வந்தான். வஹ் தேசே ஆயா. இரண்டாவது வாக்கியம், அவனும் தாமதமாக வந்தான். ஹீ ஆல்சோ கேம் லேட். இதை ஹிந்தியில் வஹ் பி தேசே ஆயா, வஹ் பி தேசே ஆயா. அவனும் தாமதமாக வந்தான். வஹ் பி தேசே ஆயா. மூன்றாவது வாக்கியம், நீ தாமதிக்காதே. டோன்ட் பி லேட். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தும் தேர் மத் கரோ, தும் தேர் மத் கரோ. நீ தாமதிக்காதே. தும் தேர் மத் கரோ. நீயும் தாமதமாக வராதே. யூ ஆல்சோ டோன்ட் கம் லேட். இது ஹிந்தியில் தும் பி தேர் சே மத் ஆனா, தும் பி தேர் சே மத் ஆனா. நீயும் தாமதமாக வராதே. தும் பி தேர் சே மத் ஆனா. ஐந்தாவது வாக்கியம், நீ பார்த்தாயா? டிட் யூ சி? நீ பார்த்தியா அப்படின்னு கேட்போம்ல, இதை நம்ம எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? क्या तुमने देखा, क्या तुमने देखा. ஆறாவது வாக்கியம், நீயும் பார்த்தாயா? डिड यू सी ஆல்சோ. இதுக்கு ஹிந்தியில் क्या आपने भी देखा, क्या आपने भी देखा. நீயும் பார்த்தாயா? இதுக்கு ஹிந்தியில் क्या आपने भी देखा. ஏழாவது வாக்கியம், அருண் என் வீட்டிற்கு வந்தான்.
அருண் கேம் டு மை ஹவுஸ். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? அருண் மேரே கர் ஆயே. அருண் மேரே கர் ஆயே. அருண் என் வீட்டிற்கு வந்தான். அருண் மேரே கர் ஆயே. எட்டாவது வாக்கியம், அருணும் என் வீட்டிற்கு வந்தான். அருண் ஆல்சோ கேம் டு மை ஹவுஸ். அருண் ஆல்சோ, அருணும் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறதுனால இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னா, அருண் பி மேரே கர் ஆயே. அருண் பி மேரே கர் ஆயே. அருணும் என் வீட்டிற்கு வந்தான். அருண் பி மேரே கர் ஆயே. நீங்கள் சீக்கிரம் தூங்குங்கள். யூ ஸ்லீப் ஏர்லி. இதுக்கு ஹிந்தியில் आप जल्दी सो जाता है. आप जल्दी सो जाते हैं. आप जल्दी सो जाते हैं. நீங்கள் சீக்கிரம் தூங்குங்கள். आप जल्दी सो जाते हैं. அடுத்த வாக்கியம், நீங்களும் சீக்கிரம் தூங்குங்கள். முதலாவது வாக்கியம் நீங்கள் பார்த்தோம். அடுத்ததா நீங்களும் சீக்கிரம் தூங்குங்கள். யூ ஆல்சோ ஸ்லீப் ஏர்லி. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? आप भी जल्दी सो जाओ. आप भी जल्दी सो जाओ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 வாக்கியங்களுமே நீ நீயும், அவன் அவனும், நான் நானும், அவர்கள் அவர்களும் வார்த்தைகளும் பயன்படுத்தி எப்படி ஒரு சுலபமான வாக்கியமாக நம்ம ஹிந்தியில் பேசலான்னு கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம பெயரையும் வைத்து எப்படி நம்ம சென்டென்ஸ் பயன்படுத்தலான்னு பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஒன்ஸ் அகெயின் நீங்கள் பார்க்கும்போது மிகவும் சுலபமாக இந்த கான்செப்டை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம speakhindi.com சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Subscribe our channel for more updates. See you in next video. Thank you for watching.